இந்த பகுதியில் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? பொதுமக்களோட வருகை இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நான் கடந்த 30 வருஷமா வச்சிருக்கேன். 30 தீபாவளி பார்த்துருக்கேன், 30 பொங்கல் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 30 நாள் வியாபாரம் ஆகும். அப்புறம் 20 நாள் ஆச்சு, அப்புறம் 15 நாள் ஆச்சு, அப்புறம் 10 நாள் ஆச்சு, அப்புறம் 5 நாள் ஆச்சு. ஏன் எதுக்காக இந்த இறக்கம்னா எல்லா பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அங்கேயே பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் எதுக்கு நெரிசலில் வரணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜனங்க குறைஞ்சிட்டாங்க. இப்போ அதை விட டல்லாகி ஒரே ஒரு சன்னாயர் மட்டும்தான் ஓடுது. அதுவும் இந்த சன்னாயர் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். காலையில் மழை வந்தது காரணமாக ஜனம் வரலை. என்ன சொல்கிறது, 500 ரூபாய் கூட வியாபாரம் பண்ணல, அதான் உண்மை. சில சேனல்களை போட்டு விட்றாங்க, திருவிழா கூட்டமாக இருக்குது, அது நல்லா கூட்டமாக வருது, வியாபாரம் இப்போ இதுவாகிடுச்சு, களை கட்டுது, நல்ல வருமானம் வந்துச்சுட்டு ஏன்னா இப்போ பப்ளிக் வியாபாரிகள் நல்லா சம்பாதிச்சுங்கிற மாதிரி பில்டப் செய்திகள்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அது ஒன்றும் இல்லை. உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் இன்னும் சிங்கிள் டீக்கு சிங்கி தான் அடிச்சுட்டு இருக்கோமே தவிர இன்னும் தீபாவளி கூட ட்ரெஸ் எடுக்கல, வியாபாரம் இல்லை. நாளை ஒரு நாள் நம்பியிருக்கோம். அதனால் ஒரு நாள் எங்களுக்கு ஏதாவது வியாபாரம் கை கொடுத்தா மட்டுமே எனக்கு ட்ரெஸ்ஸு, ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கும். நாங்கள் இதான் உண்மை. வேறு வீணாக பில்டப் செய்திகள்லாம் பரப்ப வேணான்ட்டு எல்லா தொலைக்காட்சியும் நாங்கள் தாய்மையோடு கேட்டுக்கிறோம்.